அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு போராட்டம் நடத்த வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட பாலியல் தீண்டலுக்கு எதிராக அதிமுக சார்பில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்று சற்று முன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை 10 மணிக்கு அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவு வாயிலில் மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடைபெற்றது. மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், சட்ட ஒழுங்கு பாதிப்பை எதிர்த்தும் தற்பொழுது அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை சார்பில் அந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் கூட்டமாக கிட்டத்தட்ட 10 பேருந்துகளுக்கு மேல் அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் செய்திருந்தனர். சென்டர் மீடியாவில் ஏறி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். மாணவிக்கான நீதி கிடைக்க வேண்டும், மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை அதிமுகவினர் எழுப்பி வந்தனர். இந்நிலையில போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைவு வாயிலை அடைவதற்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சற்று முன் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் என பலர் சற்று முன் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மாலை அதிமுக சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிமுகவினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. காலை 9:30 மணியிலிருந்து இங்கு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவு வாயில்களில் பேரிகார்டுகள் அமைத்து போராட்டம் நடத்துவதை தடுப்பதற்காக காத்திருந்தனர். அதே போலவே சிறு குழுக்களாக வந்திருக்கக்கூடிய அதிமுகவினரும் கைது செய்து வந்தனர். சற்று முன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் தற்போது இந்த போக்குவரத்து சீராகி இருக்கிறது. இருந்தாலும் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை நோக்கி நகரக்கூடிய ஒவ்வொரு அதிமுகவினரையும் கைது செய்து காவல்துறையுடைய வாகனத்தில் ஏற்றக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.